ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் கூட ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு காத்தால பார்த்தீங்களன்னா ஏஞ்சி சப்ஜா பீஜா நைட்டே நெஞ்சு வச்சுருந்தேன். சப்ஜா பீஜா குடிச்சிட்டு பிறகு மிச்சது வேலை என்ன சாப்பாடு செய்யறதுன்றது நான் நைட்டே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன், பிளான் பண்ணிப்பேன். இன்னும் என் பொண்ணு பார்த்தீங்களான்னா இன்னும் தூங்கினே இருக்கிறான். சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு பிறகு தான் அவளை ஏற்றணும். நைட் என்ன பிளான் பண்ண பார்த்தீங்களன்னா, நான் பருப்பு சாம்பார் அவரைக்காய் பல்யா செய்யலான்னு ஒரு 100 கிராம் 150 கிராம் துவரம் பருப்பு, பாசி பருப்பு கொஞ்சம் போட்டால் டேஸ்ட் வரும். வெங்காயம், பூண்டு, அப்புறம் காஞ்ச மிளகா, கொஞ்சமாக புளி, தக்காளி 4 சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 3 விசில் விட்டுக்கணும். இப்போது பருப்பு லிட்டன் க்ளோஸ் பண்ணி 3 விசில் விட்டுக்கிறேன். என் பொண்ணு பார்த்திங்களான்னா இன்னும் தூங்கின்னு இருக்கிறா. தசரா ஹாலிடே எக்ஸாம் ஆயிடுச்சு. அதனால தான் இன்னும் 9 மணி இன்னும் 10 மணி வரைக்கும் விட்டால் தூங்கினே இருப்பாள். சரி, நான் அதுக்குள்ளே குக்கர் வைக்கிறதுக்குள்ளே அவரைக்காய் எல்லாம் ரெடி பண்ணின்னு இருக்கிறேன். இப்போ ப்ளஸ்ஸர் இறங்கிடுச்சு. இப்போது பருப்பு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கின்னு கடிஞ்சிக்கணும். நல்லா கடிஞ்சிக்கின்னு தாளிச்சிக்கின்னு ஆயிடுச்சு பருப்பு சாம்பார். ஸ்கூல் ரஜா இருந்தாலும் நம்மளுக்கும் ஃப்ரீ தான். இல்லைன்னா ஸ்கூல் இருந்தால் சீக்கிரமாக 8 மணிக்குள்ளேயே டிஃபனு நாஷ்டா எல்லாமே செஞ்சு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும். அதுக்காண்டி சீக்கிரமாக எழுஞ்சிக்கணும். இப்போ ஸ்கூல் ரஜா இருக்கிறதுனால நாமளும் கொஞ்சம் லேட்டாக எழுஞ்சிக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. என்றைக்கோ ஒரு நாள் தான் நான் பருப்பு சாம்பார் செய்கிறேன். எப்போவுமே நான் செய்கிறதில்ல, ரொம்ப ரேராக செய்கிறது நான். அப்போ செய்கிறதுனால தான் ரொம்ப டேஸ்ட் வருதோ என்னவோ தெரியல. அப்பப்போ செஞ்சால் டேஸ்ட்டே வரதில்ல. எப்போ ஒரு நாள் செய்யும் போது தான் டேஸ்ட்டே வருது. ரொம்பவே நல்லா வந்துச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி தான் எதனா அனுபவம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். பருப்பு சாம்பார் என்ன ஆயிடுச்சு. இப்போது நான் அவரைக்காய் பல்யா செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு 100 கிராம் காலக்காய் கொட்டை எடுத்து வறுத்து சைடில் வச்சுக்கலாம். 1/2 kg அவரைக்காய் எடுத்துன்னு இருக்கிறேன். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு, வெங்காயம் சேர்த்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் வதக்கிட்ட பிறகு அவரைக்காய் வாஷ் பண்ண வச்ச அவரைக்காய் சேர்த்துக்கின்னு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கின்னு கொஞ்ச நேரம் விட்டுடலாம். தண்ணி ஊற்றாமையே இது பல்யா செஞ்சுன்னு இருக்கிறேன். ஒரே ஒரு டொமேட்டோ கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு பிறகு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் நல்லா வெந்திருக்கும். தேவையான அளவுக்கு கொஞ்சம் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி சேர்த்துன பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு சின்ன கிளாஸில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கின்னு அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு பிறகு அவரைக்காய் நல்லா வெந்துட்டுருக்கும். கலக்காய் கட்டை பவுட்ரு சேர்த்துக்கின்னு ஆயிடுச்சு அவரைக்காய் பல்யா. என்ன தான் சமைச்சானே இந்த அவரைக்காய் பல்யா ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரசம் செஞ்சு இந்த அவரைக்காய் பல்யா செஞ்சால் கூட இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். காம்பினேஷன் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். சமையல் எல்லாம் செஞ்சுட்டு பிறகு பார்த்தீங்களான்னா இப்போ நான் வேலைக்கு கிளம்புறேன் இல்லையா, அது கேரியரு போட்டுன்னு இருக்கேன். கேரியர் போட்டு ரெடி பண்ணிட்டு பிறகு நான் சாப்பிட்றதுக்கு உட்காந்துக்கினேன். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.